வணக்கம் நண்பர்களே. நான் போன காணொளியில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சகரச் சொற்களிலிருந்து தான் ககரச் சொற்கள் பிறந்தது அப்படின்னு நிறுவனாதான் நாம் தமிழ் மொழியிலிருந்து பிற திராவிட மொழிகள் பிறந்தது அப்படின்னு நிறுவ முடியும் அப்படின்னு போன காணொளியில் சொல்லியிருப்பேன். இந்த சகரச் சொற்கள்லாம் என்ன, ககரச் சொற்கள்லாம் என்ன, சகரத்திலிருந்து ககரம் தோன்றுதல் அப்படின்னா என்ன, ககரத்திலிருந்து சகரச் சொற்கள் பிறத்தல்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே நான் போன காணொளியில் தெளிவாக என்னுடைய புரோட்டோ திராவிடியன் முந்து திராவிட மொழி தொடர்பான காணொளியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை ஒரு முறை பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு காணொளிக்கும் அதை திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியல. புரோட்டோ திராவிடியன் மேலே நான் ஏற்கனவே போட்டிருக்கிற காணொளிகளை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். போன காணொளியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கன்னட அகராதியிலிருந்தே கன்னட அகராதியை சான்றா காட்டி, கன்னட இலக்கியத்தை சான்றா வச்சே நான் சகர சொற்களிலிருந்து தான் ககர சொற்கள் தோன்றுச்சு அப்படின்னு நிறுவுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பார்க்கலாம். நாம் தமிழில் ஒரு பொருள் சிகப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு செவ், செம் அப்படின்ற இரண்டு சொற்களை முன்னொட்டாக நாம் ப்ரிஃபிக்ஸாக நாம் பயன்படுத்துவோம். செம், செவ் அப்படின்ற இரண்டு சொற்களை முன்னொட்டுகளாக ப்ரிஃபிக்ஸாக நாம் ஒரு சொல் முன்னாடி பயன்படுத்துவோம். இப்போது வாழை சிகப்பாக இருந்தது அப்படின்னா செவ்வாழை அப்படின்னு சொல்லுவோம். மண் மண் சிகப்பாக இருக்கிறத செம்மண் அப்படின்னு சொல்லுவோம். ஆக செம், செவ் இந்த இரண்டையும் ஒரு பொருள் சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நாம் அந்த சொற்களுக்கு முன்னாடி ஒரு முன்னொட்டு மாதிரி இந்த முன்னொட்டு போல இந்த செம்மையும் செவ்வையும் பயன்படுத்துவோம். கன்னடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கெம் கெம் அப்படின்ற சொல்ல சிவப்பு நிறத்தை காட்டுற மாதிரி அவங்க கெம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. நாம் எப்படி செவ் போடுறோமோ செம் போடுறோமோ அவங்க கெம் அப்படின்னு போடுவாங்க. கெம் அப்படின்னா அதனுடைய பொருள் சிவப்பு நிறத்தை குறிக்கும். தமிழ் மொழி ஆய்வாளர்கள் இல்லாமல் பிற மொழி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்னடத்தில் கெம் அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா, சிவப்பு நிறத்தை குறிக்கிற அந்த கெம் அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா, அது ககரத்தில் தொடங்குது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த செம் அப்படின்றது சகரத்தில் தொடங்குது. ககரத்தில் தொடங்குற சொல்லிலிருந்து தான் சகரத்தில் தொடங்குற சொல் வந்திருக்கணும். ஏன்னா ககரத்தில் தொடங்குற சொற்கள் தான் மிக பழமையான சொற்கள் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட சகரம் தான் இருக்குது, ககரம் இல்லை. அப்போது தமிழிலிருந்து எப்படி கன்னடம் வந்திருக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வர்றாங்க. இப்போ இதற்கு மாறா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சகரத்திலிருந்து ககரமாகவும் மாறும், ககரத்திலிருந்து சகரமாகவும் மாறும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கெம் செம் அப்படின்னு மாறலை, செம் தான் கெம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதற்கான சான்றுகளை நான் கன்னட இலக்கியத்திலிருந்தே கொடுக்க விரும்புகிறேன். எளிமையாக இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கன்னடத்தில் கெம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போது இது அப்படியே கொஞ்சம் காலத்தில் பின்னோக்கி வரலாற்றில் பயணிக்கும் போது, அதாவது இப்போ கெம்முன்னு இருக்குது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொல் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடியும் அது கெம்முன்னு இருந்திருந்தது அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்கலாம், இவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கலாம். கெம்முல இருந்து தான் செம் வந்தது அப்படின்னு நாம் ஏற்றுக்கலாம். ஆனால் கன்னடத்திலேயே, கன்னட மொழியிலேயே இப்போ இவங்க கெம் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட 1000 முன்னாடி இவங்க செம் அப்படின்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ அதற்கான சான்றுகளை தான் நான் கொடுக்க போறேன். முதல் சான்று சப்தமணி தர்ப்பணா அப்படின்ற கன்னட இலக்கியத்திலேயே, இது 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியம். அந்த இலக்கியத்திலேயே ரெட்னஸ் சிவப்பு அப்படின்ற பொருள் தர்ற மாதிரி இந்த செம், கெம் இல்லை செம் அப்படின்ற சொல்லையே, அப்படின்ற முன்னொட்டையே கன்னடத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. காலம் 13ஆம் நூற்றாண்டு. சப்தமணி தர்ப்பணா இலக்கிய நூல் சப்தமணி தர்ப்பணா. அடுத்த சொல் என்ன அப்படின்னா, கன்னடத்தில் இருக்கிற அடுத்த சொல் என்னன்னா செங்கணகில். செங்கணகில் நாம் தமிழில் செவ்வாம்பல், செவ்வாம்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் வாட்டர் லிலி, அதைத்தான் அவங்க செங்கணகில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சொல் பயன்படுத்தப்பட்ட காலம்தான். இது எந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா,
கவிராஜ மார்கா அப்படின்ற நூல் இருக்கு கன்னடத்துல. அது இயற்றப்பட்ட காலம் 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டுல கவிராஜ மார்கா அப்படின்ற இலக்கியத்துல பயன்படுத்தப்பட்ட சொல் தான் இந்த செங்கணகில் அப்படின்ற சொல். அவங்க அகராதியில கவிராஜ மார்கா அப்படின்னு நேரடியா கொடுக்கல. கன்னட அகராதியில இந்த சொல்லுக்கு பக்கத்துல, அதாவது செங்கணகில் அப்படின்ற சொல்லுக்கு பக்கத்துல என்ஆர் அப்படின்ற அப்ரிவியேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த சுருக்கத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா நிருபதுங்கா. நிருபதுங்கா நிருபதுங்கா அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கவிராஜ மார்கா அப்படின்ற நூலை எழுதினாங்க இல்லையா, அந்த நூலை இயற்றியவரை குறிக்கிறது தான் இந்த நிருபதுங்கா. அது எழுதினவரே வந்து அவருடைய பேரே வந்து நிருபதுங்கா. கவிராஜ மார்கா அப்படின்ற நூலை எழுதினவர் பேர் வந்து நிருபதுங்கா. ஸோ அவருடைய குறிப்பை அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது கவிராஜ மார்கா அப்படின்ற நூலில் அந்த டைமில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் அப்படின்னு தான் அர்த்தம். கவிராஜ மார்கா எழுதப்பட்ட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. அதுதான் மிக மிக பழமையான இலக்கியம். கன்னடத்தில் 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கவிராஜ மார்கா அப்படின்றதான் மிக பழமையான இலக்கியம். அந்த மிக பழமையான இலக்கியத்திலேயே செம் அப்படின்ற சொல்ல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நாம் இதுவரைக்கும் 2 கன்னட இலக்கியங்களை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து 13ஆம் நூற்றாண்டு சப்தமணி தர்ப்பணா, இன்னொன்று வந்து கவிராஜ மார்கா 9ஆம் நூற்றாண்டு. இந்த 2 இலக்கியத்திலையுமே வந்து செம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 3வது இலக்கியத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னா ரச வைபவா. இது வந்து இயற்றப்பட்ட காலம் 13ஆம் நூற்றாண்டு. இதில் செங்கதிர் செங்கதிர் அப்படின்ற நமக்கு செங்கதிர்னா என்னன்னு தெரியும் இல்லையா, செம்மையான கதிர், சூரியனுடைய செம்மையான கதிர் தான் நாம செங்கதிர் அப்படின்னு சொல்றோம். அந்த செங்கதிர் அப்படின்ற சொல் கன்னடத்துல 13ஆம் நூற்றாண்டுல அப்படியே பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்த கன்னட இலக்கிய நூல் 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சாம்பு ராமாயணா. இதுல செம்பு, செம்புன்னா என்ன தெரியும் இல்லையா, ரெட் ஃப்ளார், சிவப்பு பூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் அவங்க செம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகராதியில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செம்பு அப்படின்ற சொல் வந்து 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சாம்பு ராமாயணா அப்படின்ற நூலில் இருக்கு. நான் இதுவரைக்கும் கொடுத்த சான்றையெல்லாம் பெருசாக ஏற்றுக்கல அப்படின்னாலும் இந்த சான்றை யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் காப்பர் அதாவது செம்பொன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கன்னடர்களும் செம்பொன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செம்பொன், இப்போ காப்பருக்கு ஏன் அந்த பேர் வந்து நான் சொல்ல தேவையில்லை, அது சிகப்பு கலரில் இருக்கிறதுனால தான் அதுக்கு செம்பொன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அதைத்தான் அவங்களும் செம்பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அவங்க பழசாக இருந்தது அப்படின்னா அவங்க கெம்பொன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் கெம்பொன் அப்படின்ற சொல்லே கன்னடத்தில் இல்லை, செம்பொன் தான் இருக்குது. அதாவது காப்பரை குறிக்கிறதுக்கு செம்பொன் தான் இருக்குது, கெம்பொன்னே இல்லை. ஒருவேளை கெம்பொன் கெம்பு தான் இவங்க பழசாக பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கெம்பொன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். செம்பொன்னு ஏன் சொல்ல போகிறாங்க? அப்படியே ஒருவேளை தான் செம்மா மாறி இருந்தது அப்படி இருந்தாலும் கெம்பொன் அப்படின்ற சொல்லும் கன்னடத்தில் இருக்கணும் இல்லையா, ஆனால் கன்னடத்தில் கெம்பொன் அப்படின்ற சொல்லே இல்லை. இப்போ நாம் கெம்மை பார்க்கலாம். கெம் அப்படின்ற சொல் வந்து கன்னடத்தில் 10லிருந்து 13ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு வரை பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் செம் அப்படின்ற சொல் கவிராஜ மார்கா அப்படின்ற கன்னட இலக்கியத்திலேயே 9வது நூற்றாண்டிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, காப்பர் அப்படின்றதுக்கு கெம் பழசுன்னா கெம்பொன் அப்படின்னு அவங்க சொல்லணும். அவங்க ஏன் செம்பொன் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்போது செம் தானே பழசாக இருந்திருக்கணும். இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சகரம் தான் ககரமாக மாறி இருக்கு, செம் தான் கெம் அப்படின்னு மாறி இருக்கு.